ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தினால் அருமையான தேவ ஜனங்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பரலோக தேவன் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மகிழ்ச்சியினால் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அவர் கொண்டு வருவாராக. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு பண்டிகையில் எல்லா மதத்தாரும் மார்க்கத்தாரும் பலவிதமான இனிப்பு பலகாரங்களை தயாரிக்கிறார்கள் அல்லவா? அந்த பலகாரங்களை தயாரிக்கும்படியான ஞானத்தையும் அதை தயாரித்த பொருட்களுடைய பெயர்களையுமே இந்த புனித பைபிள் போதிக்கும் சர்வவல்லமுள்ள தேவன்தான் தன் ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. புளிப்பில்லாத அப்பத்தையும் எண்ணெயில் பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்களையும் எண்ணெயில் புளிப்பில்லாத அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் அதிரசங்களை செய்யவும் தன் ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எண்ணெயில பிசைந்து அதை கோதுமை மாவினால மெல்லிய மாவினால இந்த அடைகளையும் அதிரசங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். அவைகளை ஆலயங்களிலே முற்காலத்தில் யூதர்கள் ஆராதனைகளிலே தேவனுக்கு படைத்திருக்கிறார்கள். பிறகு அந்த ஆராதனையில் படைக்கப்பட்ட அந்த அதிரசங்களையும் இன்னும் அநேக இனிப்பு பலகாரங்களையும் அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். இப்படிதான் பண்டிகைகளில் பலவிதமான அதிரசங்களையும் பலவிதமான அடைகளையும் பலவிதமான இனிப்பு பொருட்களையும் தயாரிக்கிற ஒரு முறைமை உலகம் முழுவதும் வந்திருக்கிறது. ஆமென் அன்பானவர்களே, இது போதனைக்குரிய ஒரு செய்தியா? ஆம். இதை நாம் ஆராதிக்கிற தேவன் மனித வாழ்வுக்கு பண்டிகை காலங்களிலே நாம் சாப்பிடுகிற இனிப்புகளை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிற மாபெரும் ஒரு சத்தியத்தினுடைய ஒரு செய்தி. எத்தனை நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று கவனித்தீர்களா? இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாட்களில் பலவிதமான பலகாரங்களை தயாரிப்பதில் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெரியோர்களும் கவனத்தோடு செயல்படுவார்கள் அல்லவா? இதை யார் கற்றுக் கொடுத்தது? நாம் ஆராதிக்கிற தேவனே கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருக்கே மகிமை, அவருக்கே துதி. ஆகவே இனிப்பான அதிரசங்களை நாம் சாப்பிடும்போது, பணியாரங்களை சாப்பிடும்போது பரலோக தேவனுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். என்றால் அது எப்படி பாகு எடுக்க வேண்டும், அது எப்படி எண்ணெயில அதை நாம் தயாரிக்க வேண்டும் என்பதெல்லாம் கர்த்தரே கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருக்கே நன்றி. ஜெபிப்போமா? அன்புள்ள நேச கர்த்தாவே, நீர் உமது பிள்ளைகளுக்கு பண்டிகை காலங்களிலே தேவனே அவர்கள் தயாரிக்க வேண்டிய அதிரசங்களை பற்றியும் பணியாரங்களை பற்றியும் பலவிதமான அடைகளை பற்றியும் அதை தயாரிக்கிற முறைமைகளை பற்றியும் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. நீ எத்தனை தாயும் தந்தையிலும் சிறந்த ஒரு தேவன். உலகம் முழுவதும் எல்லா மதத்தாரும் பண்டிகையில பல இனிப்பு பொருட்களை சாப்பிடுகிறார்கள். அந்த இனிப்பு பொருட்களை தயாரிக்கிற அந்த புத்தியை ஞானத்தையே நீர் செய்யும் முறைமையை கற்றுக் கொடுத்த தேவனா இருக்கிறீரே, உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில எங்களுக்கு அறிவும் ஞானமும் புத்தியும் வாழ்வும் வழியும் மீட்பும் சத்தியமான எங்கள் ஆண்டவராய் இயேசுவே, உமது பாதத்தில் எங்களை நன்றியோடு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படுவீராக நல்ல பிதாவே. ஆமென்.